அந்த கரை ஒட்டில் வந்து நன்றாக இருக்கும். நண்டு பிடிக்கணும். போய் போடு. ஏங்கா பெரிய பாருங்க நண்டு நடந்து போய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படிங்கிறது வந்து கம்மாய்க்கு வந்து நண்டு பிடிக்க வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா வந்து கையில் வந்து குச்சி எதுக்கு வச்சுருக்கேன்னா, பொந்துக்குள்ள வந்து கையை விட்டு பிடிக்க முடியாது, கஷ்டமாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா இந்த குச்சியை வச்சு பெருசாக தோண்டிட்டு அதுக்கப்புறம் வந்து பிடிக்க போகிறோம். வாங்க நம்ம கரை வழியாக போயிட்டு நம்ம கம்மாய்க்கில் இறங்கி நண்டு பிடிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து கம்மா கரைக்கில் வந்து ஏறி இங்கே போகணுங்கிற தண்ணி வந்து இங்கே கிடையாது, உள்ளே போயிடுச்சு தண்ணி. இப்போ தான் பார்த்திங்கன்னா மழை வந்திருக்கா, ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஒட்டுக்கு வந்திருக்கு. நம்ம அந்த கரை ஒட்டில் வந்து நண்டுலாம் இருக்கும், அதெல்லாம் பிடிக்க போயிட்டு இருக்கான். மாங்காய் கிடக்குடா பெரிய பெருமானே, தெரியுதியா? விழுந்துருச்சா? கம்பு எடுத்துட்டு வந்துருங்க, அதாவது தோண்டணும். மாம்பழம் போச்சு உள்ள போயிருச்சா? நண்டு பிடிக்க அந்த மாங்காய் அடிக்கிறாங்க. இதானா? ஏது நினைக்கிறேன். அதான்டா ஏற. ஐயோ கொத்துறானே கொத்துறானே. காய்டா காயா பழமாடா? சரி கம்பு எடுத்துக்காங்க, அதை நண்டு பிடிக்க வெட்டின கம்பு அதை வெட்டிக்குவோம். நல்லா மணக்குது. நாட்டு வெட்டு இறக்காயா அரைப்பழமாடா? மொத்தம் நண்டு பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு மாங்காய் அடிக்கிறாங்க. அந்த கம்பு எங்கடா எங்கிட்டா வெட்டி பேசுனீங்க? அதை வெட்டிக்கும் போ. மாம்பழம் எங்க அச்சா வாடுறா ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா வந்து மாம்பழம் நேரம் நிறையா இருக்குல்ல, அந்த ஏறிட்டேன். சரி லேட் ஆகிருக்குடா, சீக்கிரம் மறைச்சிட்டு வாங்க, நண்டு பிடிக்கணும். இதான் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நம்ம ஒரு விஷயத்துக்கு வருவோம், அவங்க ஒரு விஷயம் பண்ணிக்கிருப்பாங்க. நல்லா இருக்கா? வாங்க நல்லா கம்மிதான். பஸ் மாங்காய் இங்கே போகிறோம். அந்த அவர்த்தன் பீத்தியா மேலே பார்த்தீங்கன்னா மாங்காய் அதுமா ரைட்டாக புளிக்குதுடாடே. நல்லா இருக்குது. பழமா கரெக்டாக காய்க்கு போடுறியா? போய் போடு. அந்த போயிடுச்சுடா, கீழே போயிடுச்சுடா. சரி காயிடாது, கீழே கீழே போட்டுக்கிறேண்ணா. காட்டு பழம் மாதிரி தானே இருக்குது, மஞ்சள் மஞ்சள் இருக்குது. போதும்டா, வாடா பழுக்கட்டும்டா. அந்த கம்பை நான் எடுத்துகிட்டு வா, கம்பு வேணும். கம்பு தான் மெயின். தலைக்கு மேலே கிடக்குங்க. நம்பர்களே பார்த்தீங்கன்னா மாங்காய் அடிச்சுட்டு போயிட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா மட்டை கிடக்கல. நைட்டு பார்த்தீங்கன்னா சரியான மழை, காற்று வேறு லெவலில் அடிச்சிச்சா, மட்டை பழம் பிச்சு கீழே வெட்டிருக்காங்க. இந்த முங்கடக்கா மரம் கட்டும் இதில் இருக்கும் நட்டுண்ணா. நான் முத்திட்டு நினைக்கிறேன். நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இருக்குன்னே நொங்க வெட்டுற வீடியோ போட்டிருப்போம். பார்த்தீங்கன்னா கீழே லிங்க் கொடுக்குறேன், பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கம்மாய்க்கு வந்து அந்த வெயில் பாருங்க, காமி இங்கே தான் பார்த்தீங்கன்னா நண்டு பிடிக்க போகிறோம். வாங்க போவோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வெக்கேஷன் வந்தாச்சு, வாங்க போவோம். முதல்ல பொந்தை பார்க்கங்கடா, நண்டு பொந்தை செப்பல் வாங்கணுமோ? இந்த கரை ஒட்டில் தான் இருக்கு. வாங்க பார்ப்போம். இருக்கானே பார்த்தோன்னே எப்படி இருக்கேன், தேடினா தானே இருக்கான். இந்த அந்த காமி இந்த வந்து இருக்குன்னு என்ன காமிச்சா அப்படி தெரியும். இந்த மாதிரி தான் இருக்கும் நண்டு வந்து மண்ணை தள்ளிட்டு இருக்கான். இந்த இது பார்த்தீங்கன்னா இதில் வந்து கையை விட்டு பிடிக்க போகிறோம். உங்களுக்கு நண்டு பிடிக்க தெரியுங்களே. நான் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கையை விட்டு பார்க்க போகிறேன். கொஞ்சம் ஆழமாக இருக்கும். இது ஆழமா? இருக்கா வரேன். சரி வாடா, இங்கே ஒரு நண்டு இருக்குடா, வாடா. சும்மா மேய போயிருக்குமா என்னடா? எடுக்கு மணி 10 மணிக்கு கூட்டிட்டு வரேன் நண்டு பிடிக்கிறதுக்கு. ரொம்ப நாளாச்சு நண்டு பிடிச்சி. ஆத்தாடி நண்பர்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டை தான் இருக்குது, நண்டை காணும். வாங்க போவோம். அப்புறம் அதுக்கு இல்லை அங்கிட்டு போய் பார்ப்போம். முள்ளு கிடக்கு மாற்றிக்கலாம்.
நண்டு ஒரு வேளை இருந்துச்சுன்னா அப்புறம் எடுக்க முடியாதுன்னு அவனை அதுக்குத்தேன். இந்த பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஒட்டில் பார்த்தீங்கன்னா மண் தள்ளியிருக்கான். அதுதான் பார்க்கணும் நம்ம. நண்டு இருக்குடா இருக்கும்க்கா. பொந்து வேணா பொந்து நிறையா இருக்குது. ஆனால் நல்லா தேங்க ஆனும் அதெல்லாம் வந்திருக்கேன். அதான் நான் பண்ணிவிட்டான். யார் ஃபஸ்ட்டு பிடிக்காம இறங்கிட்டேன். நீங்கள் தேவைங்க இல்லை பொந்து. பிடிங்க யார் ஃபஸ்ட்டு பிடிக்கிறான்னு பார்ப்பாங்க. ஏன் செஞ்சு பார்த்தீங்கன்னா இதான் எங்கள் ஒரு கம்மா. என்ன பார்த்தீங்கன்னா நான் 2-3 கம்மா அங்கிட்டு இருக்குங்க. இங்கிட்டு சரியாகலைன்னா நம்ம அங்கிட்டு போயிட வேண்டியதேன். இருக்கடா குஞ்சு எங்கடா இங்கே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நண்டு குஞ்சு சின்னதாக இருக்குது. என்னடா ஒன்று வச்சுக்கோமா என்னடா வேண்டாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது இந்த மாதிரி குஞ்சு நல்லா வேண்டாம். நம்ம வந்து தண்ணிக்குள்ளே விட்டுருவோம். ரேஸ் இல்லை பிடிச்சி வச்சுக்கோமா. ரசம் வைக்கிற யூஸ் ஆகும்டா. குஞ்சு தான் இருக்குது. நம்ம பெரிய நண்டு இந்த இருக்காடா வந்து அவரை பிடிச்சாண்டா இங்கே பார்த்தீங்களா. எங்கடா இன்னொரு காலை காணும். காரணம் இல்லை காலை ஒடிச்சு விட்டாங்கடா. சரி 2 எடுத்து வச்சுக்கோம்டா. ரசம் வைக்கிறதுக்கு தேவைப்படும்டா. இங்கே ஒரு 3 நாமி பிடிச்சிட்டேன். இங்கே 2 நண்டு பிடிச்சிருக்கேன். ஒரு குஞ்சு நண்டு ஒன்று, ஒரு பெரிய நண்டு ஒன்று. பையங்க இந்த பைக்கில் போட்டு வச்சுக்கேன். கம்பு எடுத்துட்டாங்கடா. கம்பு வேண்டாம். அப்புறம் தோண்டி பிடிக்கிறதுக்கு கையை நோண்டி பிடிச்சினா சரி வாங்க வச்சுக்க. இதுக்கு தான்டா நண்டு பிடிக்க போனாலும் மச்சான் வேணுங்கிறது வந்தானே பிடிச்சிட்டாங்க பார்த்தீங்களா. தோண்டு நான் வந்து பெரிய நண்டு தான் பிடிக்கிறது ஆள். நான் சின்ன நண்டா பிடிக்கிறீங்க. இதில் பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கலாம் பார்த்தோம். இதில் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து அவ்வளோ இல்லையா. இப்போ தான் மழை பெஞ்சு வந்திருக்கு. மீன்லாம் இப்போ எதுக்கு இருக்காது. கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னா மீன் வந்துடும். புடி வாட்சத்தை எடுத்துகிட்டு இருந்துக்கலாமோ தோன்றுருக்கு. வெட்டியிருக்கலாம்னே நான் சொன்னேன். நீ வேண்டாமனே குச்சி வெட்டிக்கவனே. ஏன் அதையும் பார்த்தீங்கன்னா 2 மரத்தில் மாங்காய் அடிக்கன்னு சொல்லி வீசிட்டீங்க. இப்போ நடந்த குச்சி எடுத்துக்கு வந்தீங்கன்னா இருக்க மாட்டேன். ஆனால் இருக்கா இருக்கு பெருசாக கை சேர மாட்டேங்குதா. குச்சி எடுத்துக்கு வரவா வேண்டாம். நண்பர்களே பார்த்தீங்கன்னா நண்டு பிடிச்சிட்டாங்க இவங்க. ஐயோ ஒருத்தர் காலை புரிய நன்றா என்னடா எல்லா காலம் நண்டுக்கையும் காலை ஒடிச்சு தூக்கி போகிறேன். அந்த ஒடிஞ்சு பிள்ளை எடுக்க இல்லை. இங்கே பார்த்தீங்களா ஓடுதுடா. சரி வா அம்மா அங்கிட்டு போமா. அம்மா இந்த அதை எடுத்து பைக்கில் போடு. இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய பையன் எடுத்துக்கு வந்துடுறோம் மாற்றுங்க. இதுக்குள்ள போடு. வச்சுக்கிட்டே இல்லை வச்சுக்க. சரி நான் வச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த நண்டு பிடிச்சிட்டோம். அதே பார்த்தீங்கன்னா வந்து என்னடா பிடிச்சியானடா. கை சேரலப்பா. சேரலையா. இந்த நண்டு பார்த்தீங்கன்னா இந்த கம்மாய்க்கில் அவ்வளோ இல்லைன்னு நினைக்கிறேன். நான் தேடி போயிட்டுருக்கோம். ஆனால் பெரிய கம்மாய் தான் இருக்குது. நல்ல தேங்காய் அதாவது ஒரு டீம் வந்து நம்மளோட மிச்சம் வருது. ஏற்கனவே தோண்டி இருக்கிற ஆள் தெரியுதுங்களா. என்ன ஆச்சுண்ணே இருக்கா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கம்மாய் பாருங்க எவ்வளோ பெரிய கம்மாய். அதெல்லாம் பயங்கரமாக இருக்குது இந்த இடமே. அங்கேருந்து வந்தாங்க. அங்கேருந்து இப்படி வந்து பார்த்துட்டு வந்துருக்கான். பிடிச்சியா சின்ன நண்டு. இங்கே பாருங்க சின்ன நண்டு. விட்டுறாதா தண்ணிக்குள்ள விட்டுறாதா. அந்த போயிடுச்சுடா. போச்சுடா இல்லடா பிடிச்சிட்டேன். இங்கே பாருங்க நண்டை சின்ன நண்டு. இதெல்லாம் ரசம் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருங்க. என்ன இருக்கான்னு பாரு. எப்படா பொந்தே தெரியல எப்படி கையை விட்டு பிடிச்ச. இந்த மாதிரி பொந்துக்கு பார்த்து தான் விடணும். நீ வீடியோ எடுக்காத. சும்மா வாடா இதெல்லாம் ஒன்றா வரா. இன்னும் உட்காந்துருக்கு முந்து இருக்காடா. இதுங்கனக்கெல்லாம் ஒரு பொந்து இருக்குமா நீ வரேன். இதுங்கனக்கெல்லாம் ஒரு பொந்து இருக்குமா தெரியுது பாரு. சின்ன சொல்லுங்க போய் சேராது. போக மாட்டேங்கிறோ. இங்கே பாருங்க அங்கே ஒருத்தன் போய் நிற்கிறேன். என்ன எடுக்க முடியா. எடு டக்குன்னு எடு. ஏன் அண்ணே பிடிச்சி வச்சுருந்து வந்தாரேன்.
ஓ ஆ என்ன இதே நண்டா பாருங்க பயங்கரம் போய்கிட்டு இருக்கு தகுதியாக இருக்கிற கழுவிடுவோமா இது கடிக்குதுடா கடிச்சிச்சுடா ஐயோ கடிக்குதுடா இது புறா அவனே கடிக்குதுடா சைக்கிளில் போட்டுருவாமா இருவானே இந்த இதுக்குள்ள சுற்றி இருக்குது நாங்கள் பிடிச்சிட்டு வந்தாரோம் சின்ன சின்னமாக தான் இருக்குது இதெல்லாம் ரசவாசம் பயங்கரமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து அந்த இடத்துல வந்து நிறையா நண்டு பிடிச்சோம் அங்கே ஒரு 5-6 நண்டுகிட்ட பிடிச்சிருப்போம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தன் மலை கட்டிக்கிட்டு இருக்கேன் பொந்துக்குள்ளே அது இருக்கான்னு நான் பார்ப்போம் என்ன இருக்கா இருக்கா எடுத்துட்டியா தூக்கி போட்டேன் இங்கே பாருங்க நல்லா கழுவி போட்டு காமி நல்லா வந்து அந்த இது இல்லாமல் எடுத்து விட்டுருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாய்நண்டா அதுக்கு பொட்டு பொட்டாக இருக்கும் அது மேலே மேலே பொட்டு போட்டா இருந்தால் வாய்நண்டா அது பெருசாக இருக்கும் அது சின்னமாக இருக்கும் இந்த பாருங்க இது வந்து கமா நண்டு இதுதான் இங்கே காமி கடிக்குதா ஓகே இதுக்குள்ள கைக்கில் போடுங்க இங்கே பாருங்க உள்ளுக்க தெரியுதுங்களா இதை கூட இது காமி இந்த தூக்கி பிடிச்சி காமி இங்கே பாருங்க நாங்கள் வந்து அங்கே பிடிச்ச நண்டு இதெல்லாம் இவங்க தெரிய மாட்டேங்குது சரி அப்புறமாட்டி காமிப்போம் எஞ்சி வர தாமரை இல்லை தண்ணி கிடக்குறது பயங்கரமாக இருக்குண்ணே ஏது விளையாடுங்க என்னது இந்த நண்டு பிடிச்சிருக்கேன் இரா அதை எடுத்துக்கிறேன்டா இரா வாரண்டா அட இருடா சொல்கிறது கேளு இருடா வாரண்டா அதை எடுத்துக்கிறேன் அழகா இருக்கடா இருடா ஏது இங்கே தண்ணி கிடக்குற காமிப்பேன் மாத்தா இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி சூப்பராக இருக்கும் மேலே ஒட்டாமல் பாருங்க இங்கே பாரு இதை பாரு தண்ணி ஊற்றி மாதிரி மேலே தண்ணி அவனு என்னது நன்றி இறக்கி தண்ணி செலவுக்குல இருந்து தண்ணி நம்ம நிற்க வைக்க முடியாது தண்ணியே நிற்க வைக்க முடியாது சூப்பராக போகுதுடா டே பூவில் ஒன்று இல்லையோ தாமரை பூ அப்படி தாமரை சூப்பராக போகுதுங்க அந்த இந்த பால்டாஸுக்கு மாதிரி போயிட்டு இருக்கு தண்ணியை ஊற்றணும் ஏய் இங்கே வாங்க ஃபுல்லாக தாமரை தான் இருக்குது ஃபுல்லாக வச்சா அப்படி வந்து இதெல்லாம் மழை பெஞ்ச தண்ணி தானே நேற்று நைட் மழை பெஞ்சது இதுவரம் இதுதான் போ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அந்த சுற்றி பார்த்துட்டோம் இந்த பார்த்துட்டு வெளியே வீட்டில் பார்த்து ஒரே ஒரு தாமரை பூ தண்ணி மனசு தாமரை பூ இருக்கா இங்கே இருக்குது ஒரே ஒரு பூ இருக்குது வேணாண்டா வாடா இந்தா வந்துட்டேன்டா அந்த தூக்கிட்டேன் வரத்தேன் எங்கா பெரிய நன்றா எப்படி ஓடி போய் பிள்ளைக்கு எப்படியா இருந்துச்சு இங்கிட்ட நல்லா பிரிச்சு காமிடா திருப்பி காமி அந்த முதுக காமி கடிக்குமா முதுக காமி முஞ்சிய காமி ஒழுங்கா காமிங்கிற இங்கே பாருங்க மேலெல்லாம் இந்த ஒரு கட்டமாக இருக்கு என்ன அது என்ன சரி போடு இல்லை போடு சைக்கிளில் போடு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவன் கொக்கெலாம் சூப்பராக பறந்து போயிட்டு இருக்குங்க பாருங்க இது ஜூமிங்கில் தெரியுமாடா அவர் லாங்கில் தெரியாதுன்னு இங்கே பாருங்க இங்கே ஒன்று வருது அந்த போதும் பேர் சின்ன குருவிடா வால்குருவியா இந்த ஒன்று போது பாருங்க இது ஒரு வால்குருவி பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கடைசிக்கு வந்துட்டோங்க நாங்கள் மீன் இருக்கணும் இங்கே வரைக்கும் தலை வைக்க வந்துட்டோம் இங்கிட்ட இருந்தால் இருக்கான் பார்ப்போம் நம்ம சாமி ஆமாம் என்ன விரியவே இல்லை நம்மளே விரிக்கணும் இங்கே இப்படி கையை விட்டு இப்படி புரிச்சப்பலாம் புரிய போகுது சரி அதுதான் ஊற்றா நல்லா இருக்காங்க உள்ள அப்படி கத்தியே பயங்கரமாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அங்கே நண்டு வந்து நடந்து போய்கிட்டு இருக்கேன் இங்கே பாருங்க இருக்காரு நிற்கிறி பிடிச்சிட்டாங்க இங்கே பார்த்தீங்களா ஏன்டா வந்து இங்கே பாருங்க நண்டு இதெல்லாம் நடந்து போய்க்கு இருந்துச்சு பிடிச்சி விட்டோம் நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து என்ன ஆச்சுன்னா வந்து இந்த கம்மாயில் வந்து அவ்வளோ நண்டு கிடையாதுங்க ஓரளவு தான் பிடிச்சிருக்கோம் இந்த பைக்கில் தான் இருக்குது இப்போ என்ன பண்ண போகிறோம்னா வந்து இது வீட்டுக்கு கொண்டு போக முடியாது சமைக்க முடியாதா ஒரு 10-15 நண்டு தான் இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா வந்து திரும்ப அந்த தண்ணிக்குள்ளே விட போகிறோம் விட்டுட்டு பார்த்திங்கன்னா இன்னொரு நாள் வந்து பிடிக்கலாம் ஏன்னா வந்து இப்போ தான் இங்கே மழை பெஞ்சோன்னா தண்ணி ஃபுல்லாக புது தண்ணியாக வந்துருச்சு கொண்டு பூரா பார்த்திங்கன்னா வந்து அந்த உள்ளே போயிடுச்சுங்க அதனால் வந்து நண்டு அவ்வளோ பிடிக்க முடியல
பார்த்தீங்கன்னா அந்த நண்டு பிடிச்ச நண்டு பூராத்தையும் இந்த தண்ணிக்குள்ளே திரும்ப விட போகிறோம். நாங்கள் விடுவோம் வாங்க. இதில் கொட்டிடுமா? இங்கே போ அந்த பரவாயில்ல இது யாரே இந்த தண்ணிக்குள்ளே விட்டுருவாங்க. இருங்க நாக்கு இந்த போதுவார் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே வெளிச்சத்தை விட்றா நல்லா இல்லை தெரியாதுடா. இங்கே பாருங்க இன்னொன்று போகுது அங்கேயான போகுது இந்த அவன் வந்துருச்சு. அதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10 நண்டு தான் இருக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த ஆட பார்த்தீங்கன்னா நிறையா நண்டு பிடிப்போம். ஓகேவா? பாய்.